Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோன்னா 12th accountancyல chapter 5ல exercise sum number 12 பார்க்குறோம். Govind and Gopal are partners in a firm sharing profit in the ratio 5:4. அப்போ அவங்களோட ஓல்டு ரேஷியோ வந்து 5:4. They admit Rahim as a partner. ரஹீம்ங்கிற ஒரு பர்சன் வந்து நியூ பார்ட்னராக அட்மிட் ஆகிறாரு. கோவிந்த் என்ன பண்ணுறாருன்னா சரண்டர் 2/9 of his share in favor of Rahim. ரஹீம்க்கு 2/9 ஷேர் வந்து 2/9 ஷேரை வந்து கோவிந்த் வந்து கொடுக்குறாரு. கோபால் சரண்டர், கோபால் எவ்வளோ சரண்டர் பண்ணுறாருன்னா 1/9 of his share in his favor of Rahim. கால்குலேட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போது என்ன பண்ணுறது, அவங்க வந்து அவங்களோட ஷேரில் வந்து 2/9 ஷேரை தான் சரண்டர் பண்ணுறாங்க, ஓகேவா, ரஹீம்க்கு. அதுமாதிரி கோபால் வந்து 1/9 of his ஷேர் வந்து சரண்டர் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது டோட்டல் சாக்ரிஃபைசிங் வந்து கொடுக்கல. இப்போது நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் கால்குலேட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணுன்னு. இப்போ ஓல்டு ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 5:4. யாருக்கு? இது கோவிந்துக்கு, இது கோபாலோடது. இது கோவிந்தோட ஷேரு, இது கோபாலோட ஷேரு. இப்போது ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணால் என்ன ஃபார்முலா, இந்த மாதிரி ப்ரொப்போர்ஷன் இவ்வளோ இந்த ப்ரொப்போர்ஷனில் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபார்முலா, ஓல்டு ஷேர் இன்ட்டு ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். இப்போது கோவிந்து எவ்வளோ ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருன்னு பார்த்துங்க. ஓல்டு ஷேர் அவரோடது என்ன 5/9, சாக்ரிஃபைஸ் பண்ணது 2/9, ஓகேவா. சம்மில் கொடுத்துருக்காங்களா, கோவிந்த் வந்து இவ்வளோ சரண்டர் பண்ணுறாரு 2/9. அப்போது 5/9 இன்ட்டு 2/9 பண்ணிங்கன்னா 5 2s are 10, 9 9s are 81, ஓகேவா. மல்டிப்ளிங்கிறதுனால அப்படியே டேரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணி போகிறோம். நெக்ஸ்ட்டு கோபால் அதேமாதிரி அவரோட ஓல்டு ஷேர் வந்து 4/9 இன்ட்டு ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் வந்து ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கோபால் சரண்டர் பண்ணுறது 1/9, அதனால் இன்ட்டு 1/9 பண்ணிங்கன்னா 4 × 1 4 டிவைடட் பை 9 9s are 81. இப்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு, 10:4. இதுதான் வந்து என்னது சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஃபஸ்ட்டு ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு தான் வந்து நியூ ஷேர் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோவிந்த் எவ்வளோ எடுத்து ஓல்டு ஷேர் எவ்வளவு 5/9, ஓல்டு ஷேரோட வேல்யூ 5/9 மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 10/81. இதுதான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணது. அப்போது 10/81 போட்டிங்கன்னா இந்த டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், 9 இருக்குது, இங்கே 81 இருக்குது. அப்போது இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம், 9க்கும் 81க்கும். 9 1s are 9, 9 9s are 81. அப்போது 1 × 1. இப்போது இதை பண்ணிங்கன்னா 9 × 9 = 81, ஓகேவா. இதுதான் வந்து என்னது எல்சிஎம்மோட வேல்யூ 81. இப்போ 81 கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம் 5/9. இதை எடுத்திங்கன்னா 9 எத்தனை டைம்ஸ் வந்து 81 வரும்னா 9 9s are 81. டினாமினேட்டர் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோமோ அதே தான் நியூமரேட்டர்லையும் பண்ணணும். அப்போது 5 9s are 45. அதே மாதிரி இங்கே 81 × 1 10 × 1, 10 1s are 10, 45 - 10 35 டிவைடட் பை 81. இது புரியுதா. நெக்ஸ்ட்டு கோபாலுக்கு பார்க்க போகிறோம். ஓல்டு வேல்யூ வந்து 4/19, அதேமாதிரி சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 4/81. இதை வச்சு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். டினாமினேட்டர் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போது 9க்கும் 81க்கும் நம்ம ஏற்கனவே எல்சிஎம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 9 × 9 81. இதுதான் எல்சிஎம்மோட வேல்யூ போட்டுட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் 4/9 கண்டுபிடிக்க போகிறோம். டினாமினேட்டர் எந்த நம்பரால் பண்ணால் 81 வருதுன்னு பார்த்தீங்கன்னா 9 9s are 81. அதே தான் நியூமரேட்டர்லேயும் பண்ணணும். 9 4s are 36. அப்போது 36 - 4 டிவைடட் பை 81 = 36 - 4 எவ்வளோ வரும் 32 டிவைடட் பை 81. இப்போது ரெண்டு பார்ட்னருக்கு கண்டுபிடிச்சாச்சு. நியூ ஷேர் வந்து நியூ பார்ட்னருக்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஷேர் ஆஃப் நியூ பார்ட்னருக்கு அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களோ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே அவங்களோட ஷேர் வேல்யூ கிடச்சிடும், நியூ ஷேர் வேல்யூ. ஏற்கனவே ரஹீம்ங்கிற நியூ பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகிருக்காரு. அப்போது கோவிந்தோடதும் கோபாலோடதையும் பாருங்கள். 10 டிவைடட் பை 81 + 4 டிவைடட் பை 81 போட்டோம்னா 10 + 4 14 டிவைடட் பை 81. இது என்ன பண்ணோம், டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது, அதனால டேரெக்டாக ஆட் பண்ணி போட்டுரும். ஓகே, இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 13th சம் பாருங்கள், அதுவும் இதே மாடல் தான். பிரேமா அண்ட் சந்திரா ஷேர் ப்ராஃபிட் இந்த ரேஷியோ 5:3. அப்போது அவங்களோட ஓல்டு ஷேர் வந்து 5:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேமாங்கிற ஒரு நியூ பார்ட்னர் வந்து அட்மிட் ஆகிறாங்க. பிரேமா சரண்டர், அவங்க எவ்வளோ சரண்டர் பண்ணுறாங்க 1/8 ஆஃப் ஷேர் வந்து சரண்டர் பண்ணுறாங்க.
அதே மாதிரி சந்திரா வந்து 1/8 ஆஃப் ஷேர் சரண்டர் பண்ணுறாங்க ஹேமாக்கு. இதில் நியூ ப்ராஃபிட் ஷேரிங்கும் சாக்ரிஃபைசிங் ஷேரிங்கும் ரேஷியோவும் கேட்டிருக்காங்க. இப்போ அவங்களோட எவ்வளோ போர்ஷன் சரண்டர் பண்ணுறாங்கன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்க போகிறோம். இவங்களோட ஓல்டு ஷேர் எவ்வளோவே 5:3. அப்போ 5/8 3/8 5 + 3 போட்டுங்க 5/8 3/8. அப்புறம் ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ண என்ன ஃபார்முலா ஓல்டு ஷேர் இன்ட்டு ப்ரொப்போர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஃபஸ்ட்டு பிரேமா கண்டுபிடிக்க போகிறோம். அவங்களோட ஒரு ஷேர் வந்து 5/8 ஓகேவா. ஓல்டு ஷேர் 5/8 இன்ட்டு ப்ரொப்போர்ஷன் எவ்வளோ வந்து அவங்க சரண்டர் பண்ணியிருக்காங்கன்னா 1/8 வந்து சரண்டர் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு 1/8 போட்டிங்கன்னா 8 8s are 64 5 1s அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டுங்க. 5 × 1 5 8 × 8 64. அதே மாதிரி சந்திராவுக்கு அவங்களோட ஓல்டு ஷேரோட வேல்யூ 3/8 இன்ட்டு அவங்க எவ்வளோ சரண்டர் பண்ணியிருக்காங்கன்னா 1/8 ஆஃப் ஷேர் வந்து சரண்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்ட்டு 1/8 போட்டிங்கன்னா 3 × 1 3 8 8s are 64. இப்போது சாக்ரிஃபைசிங் ரேஷியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 5:3. இதுதான் சாக்ரிஃபைசிங் வேல்யூ. இப்போது நியூ ஷேர் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலானா ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ். ஃபஸ்ட்டு பிரேமா கண்டுபிடிக்க போகிறோம். அவங்களோட ஓல்டு ஷேர் எவ்வளோவே 5/8 5/8 மைனஸ் 5 / 64. இது வந்து எவ்வளோவே சாக்ரிஃபைஸ் ஆனது ஓகேவா. 5 / 64. இப்போது ரெண்டுமே பாருங்கள் டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போது 8, 64 8 1s are 8 8 8s are 64. எல்சிஎம்மோட வேல்யூ 8 × 8 = 64. அப்போ 64 சொல்லிட்டு என்ட்ரு பண்ணிட்டோம் டினாமினேட்டரில். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துங்க. 8 எத்தனை டைம் 64ல் வரும் 8 8s are 64. அதே தான் என்ன பண்ணணும் நியூமரேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 8 8 5s are 40. இங்கே பண்ணிங்கன்னா 64 × 1 5 × 1. அப்போ 5 × 1 5 64 × 1 64 கரெக்டாக இருக்கா. 40 - 5 பார்த்தீங்கன்னா 35 / 64. நெக்ஸ்ட்டு சந்திரா கண்டுபிடிக்க போகிறோம். உங்களோட ஓல்டு ரேஷியோ 3/8 சாக்ரிஃபைசிங் ரேஷியோ வந்து 3 / 64. இது ரெண்டத்தையும் எல்சிஎம் எடுத்து லெஸ் பண்ண போகிறோம். எல்சிஎம் எடுத்தால் 64 வருமா. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எத்தனை டைம்ஸ் 8ஆல் வருமா 8 8s are 64 வரும். அதே மேலே நியூமரேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணுங்க. 8 3s are 24. இங்கே 64 × 1 3 × 1 3 1s are 3 64 × 1 64. இப்போ 24 - 3 பண்ணிங்கன்னா 21 / 64. அப்புறம் நியூ பார்ட்னருக்கு என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே 2 பார்ட்னரும் இது பண்ணி சாக்ரிஃபைசிங் பண்ணியிருக்காங்களா அந்த ரேஷியோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நியூ பார்ட்னரோட நியூ ரேஷியோ கிடச்சிரும். அப்போது அவங்களோட ஓல்டு சாக்ரிஃபைஸ் பண்ணது எவ்வளோவே 5 / 64 + 3 / 64 ரெண்டத்தையும் ஆட் பண்ணணும். இங்கே கீழே வந்து 64 டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். 5 + 3 8 8 / 64. ஓகே சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.